நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1-800-012-2356 அல்லது 0112290107 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இசையுடன் இன்று துடிக்குதே ஏதோ முழு நிலா இமைகளில் நின்று துவழுதே. கனவினில் சஞ்சாரம், என் நரம்பினில் மின்சாரம். ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பெண்ணே, ஏனோ இதயமே இசையுடன் இன்று துடிக்குதே ஏதோ முழு நிலா இமைகளில் நின்று துவழுதே. பார்வையிலே பறவை மனம் சிக்கியதே, பாதமணி கொலுசுகளில் எனது உயிர் பின்னியதே. விடுபடவும் தெரியவில்லை, விடுதலைக்கு விருப்பமில்லை. விடுபடவும் தெரியவில்லை, விடுதலைக்கு விருப்பமில்லை. வேதனை தீயிலே விடாமல் நாளும் உருகிட கரைந்தேன். ஏனோ இதயமே இசையுடன் இன்று துடிக்குதே. தென்றல் அவள் தாவணியை தீண்டியதும் புயலாகும். துள்ளும் விழி மீன்களுக்கு
கைகள் தோலைத்தேன். ஏனோ இதயமே இசையுடன் இன்று துடிக்குதே. ஏதோ முழு நிலா இமைகளில் நின்று துவழுதே. மொத்தமா உன் பேச்சை நிறுத்துறேன் நீ. அநியாயமா ஒன்று கொண்டுடாடி. நான் எதுக்கடி அழுவணும்? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுப்பேன்டி. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க மாட்டேன்டி. நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவங்க பொண்டாட்டிங்களை பத்தி பெருமையா பேசினானுங்களே, ஒருவேளை அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்களோ? டேய், ஓகே தாம்மா. எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டு அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் எங்கள் பொண்டாட்டிங்கிட்ட பேசிட்டு இருக்கோம்டா. கடல் கடந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி அடிக்கடிக்க பேசினா தானே அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். நீ என்னப்பா ஒண்டிக்கிட்ட? டேய், நான்லாம் ஊர்ல இருந்து கிளம்பும் போது என் பொண்டாட்டி அழுத வழி அனுப்பி வச்சடா. அது இன்னும் என் கண்ணிலே நிக்குதுடா. உங்களுக்காவது பரவாயில்லடா. என் படிப்புக்கு ஊர்ல அவ்வளோ கடன் வாங்கினாங்க. அதை கட்டுறதுக்காக தான்டா நான் இங்க வந்தேன். இதுல வேற கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ
4 வருஷம் தான் ஆகுது. உடனே இங்க வந்துட்டேன். நான் இல்லாம அவ எவ்வளோ கஷ்டப்படுறாளோ. நீங்க சொல்றது உண்மைதான்டா. நீங்க உங்க மனைவிக்காக வந்திருக்கீங்க, நான் என் 2 தங்கச்சிக்காக வந்திருக்கேன்டா. நீ உன் 2 தங்கச்சிக்காக தான் இங்க வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது உன் மேல மரியாதை இன்னமும் அதிகமாகுதுடா. இந்த உலகத்திலே நான் அதிகமா நேசிக்கிறது என் தங்கச்சிங்களை தான்டா. என் தங்கச்சி கல்யாணத்தை கூட என்னால் பார்க்க முடியலடா. என் நிலைமை எந்த அண்ணனுக்கு வந்துடக்கூடாதுடா. டேய், நம்மளாம் வந்த சொந்தத்துக்காக இங்க வந்து கஷ்டப்படுறோம்டா. சரவணனை பாரு, கூட பிறந்த தங்கச்சிகளுக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா. நீ ஊருக்கு போன வேலை கல்யாணம் பண்ற. ஆமாடா, அவன் சொன்ன மாதிரி நீ கல்யாணத்தை பண்ற. அது மட்டும் இல்லாம உன் கல்யாணத்துல எடுத்த போட்டோ வீடியோ எங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற. டேய் பேசாம இருங்கடா. எனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? என் கல்யாணத்தை பற்றியெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைடா. அந்த ஐடியாவே இல்லை. நான் எதுக்கு வந்தேன்? 2 தங்கச்சி கல்யாணத்தை முடிக்க வந்தேன். அதான் முடிஞ்சிச்சு இல்லை, எனக்கு அது போதண்டா. என்னடா நீ? மச்சான். வாடா. வாடா மச்சான். தப்பு செஞ்சா எவ்வளோ இருந்தாலும் நான் உயிரோட விட மாட்டேன். இனி எத்தனை பிரியா வந்தாலும் அவங்களுக்கும் இதே கதி தான். கொடு அத. மாப்ள, என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல மாப்ள. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை அழுவுறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. பிரியா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தை? என்கிட்ட சொல்லியிருந்தானா நானே அவளை அவன் கூட சேர்த்து வச்சிருப்பேன் அத்தை. இப்படி ஒரு பொண்ணு என் வயித்துல பிறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மாப்ள. என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அக்கா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாமா. என்ன பண்ணிருக்க மாட்டா அவ? லெட்டர் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காளே, தரங்கட்டவ. அடி பாவிங்களா, எங்க அண்ணன் கல்யாணமே வேணான்னு சொன்னாரு. நாங்க தான் வற்புறுத்தி எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண வச்சோண்டி. ஆனா இப்படி கீழ்த்தரமா உன் பொண்ணு நடந்துட்டாளேடி. எங்க அண்ணனோட வாழ்க்கையே போச்சு. சத்தியமா சொல்றேன்டி, உங்க குடும்பம் நாசமா தான் போகும். மா காயத்ரி, அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவ பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க நீங்க இருக்க கூடாது. வெளியில போங்க மாப்ள. நாங்களே போயிடுறோம் மாப்ள. பாரு காயத்ரி, அவங்க இங்கதான் இருப்பாங்க. சொன்னா கேளுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அத்தை, நீங்க என்ன கேட்காம போயிடக்கூடாது. இப்பதானே சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவனா? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், என்னால வர முடியல. சாரிடா செல்லம். எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. உனக்கு பிரியா கம்பெனி கொடுத்திருப்பா. சரி சரி, இன்னைக்கு வந்துருவியா? உன் புருஷன் வந்துட மாட்டான்ல? ஆமா, என் புருஷன் சைதாப்பேட்டையில தான் இருக்கான். உடனே வந்துருவான் பாரு. அவன் கிடக்குறான்டா துபாயில. அவன் எனக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு தான் இருக்கான். மத்ததுக்கெல்லாம் நீதான். இன்னைக்கு வந்துடுறியா? நான் கண்டிப்பா வந்துடுவேன்டி, கவலைப்படாத சரியா? 2 முத்தம் கூட. யாரா இருக்கும்? ஓ, அவர்தான் பண்றாரு. இப்ப டபாய்க்கணுமே அவரை. என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேளைக்கு சாப்பிடுறீங்களா? போன வெள்ளிக்கிழமை வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. அதான் இப்பதான் ஃபோன் பண்றேனே. அப்புறம் என்ன? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலங்க. பசங்கள்லாம் உங்களையே தாங்க கேட்டுட்டு இருக்காங்க.
ஏங்க இந்த வேலை வேணாங்க, பேசாம வந்துருங்க. நான் சொல்றது கேளுங்க. சரி சரி அழாத. நான் எப்படியும் இன்னும் 2 வருஷத்துல வந்துருவேன். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியலங்க. எப்படா வெள்ளிக்கிழமை வரும், எப்படா 12 மணிக்கு உங்க போன் வரும்னு காத்துட்டு இருப்பேங்க. என்னங்க, நம்ம கிட்டதான் எல்லா வசதியும் இருக்குல்லங்க. வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. நானும் சும்மா வந்து துபாயில உட்காந்துருக்கேன். நம்ம 3 பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தான் நான் வந்திருக்கேன். சரிங்க, உங்க உடம்பு பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஊர்ல இருக்கும்போது எத்தனை தண்டல்காரங்க கட்டிட்டு ஆமாங்க. போயிருக்கான். எவ்வளவு பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம். இப்ப எந்த கடனும் இல்லைல்ல. இங்க பாரு லட்சுமி, நீ நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும். நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா, பாத்துருங்க. நான் போனை வச்சிடறேம்மா. சரிங்க, அழாதம்மா. வச்சிடுறேங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். யாரா இருக்கும்? ஹலோ. ஏய், ஏன் சிரிக்கிற? யார் நீ? கோகிலா, உன் அக்கௌண்ட்ல 25,000 போட்டிருக்கேன், எடுத்துக்கோ. 25,000? ஏய், நீ யாரா எனக்கு அனுப்புறதுக்கு? போன வைடா. யார் இவன்? திரும்ப போன் பண்றோம். ஹலோ லக்ஷ்மி, உன் அக்கௌண்ட்ல 1 lakh போட்டிருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னோட வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. ஏய், நீ தப்பு தப்பா பேசுற, இதெல்லாம் சரியில்லை. போன வை. பணம் போட்டிருக்கானா? 1,25,000? ஒண்ணுமே புரியலையே. இங்க பார், உன் அக்கௌண்ட்ல 2 lakhs போட்டிருக்கேன். ஏய், 2 lakhs-ஆ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தாண்டி வேணும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பான பொண்ணு நான் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பத்தி புரிஞ்சுக்கோ. அப்போ நான் போட்ட பணத்தை திருப்பி அனுப்பிச்சு விடு. என்ன புரியுதா? இதோ அனுப்பிச்சிடுறேன். பார்ட்டி பெத்த பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே. இவங்கிட்ட எப்படியும் ஒரு 50 லட்சம் கறக்கலாம் போல இருக்கே. ம்? ம். ம். ஹலோ. போட்ட பணத்தை இன்னும் அனுப்பலையே. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நினைக்கிறேன். எப்ப வர? வரேன், இப்பவே வரேன். கத்தியா துப்பாக்கியா நீயே முடிவு பண்ணிக்கடி. வாங்க வாங்க.
உட்காருங்க. இந்தாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான் தான் வேணுமா? எனக்கு நீதான் வேணும். என்னாச்சு உனக்கு? என்னால உன்னை மறக்க முடியல. என்னடி மறக்க முடியல? ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யார் தெரியுமாடி? உன் புருஷன் துபாயில இருக்கிறானே பரத், அவனோட ஃப்ரெண்டடி நானு. ஹேய், ஹேய், முதல்ல வெளியில போ நீ. வெளியே போகணுமா? உனக்கு கத்தி வேணுமா? துப்பாக்கி வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு. ஏண்டி, ஆம்பளை செஞ்சா தப்பு, பொம்பளை செஞ்சா தப்பு இல்லையாடி? ஏய், வேணாம். உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமாடி? ஏண்டி, அவன் படுற கஷ்டத்துக்கெல்லாம் உண்மையா இல்லாம ஒண்ணும் பண்ணாத. துரோகமாடி பண்ற, நம்பிக்கை துரோகமா பண்ற. இல்ல, வேணாம். இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாதுடி. உனக்கு இந்த துப்பாக்கி தேவையில்லடி, இந்த கத்தியா போதுண்டி. வேணாம். சாவுடி. சார், என்ன சார் சொல்றீங்க? அப்படியா? விசாரிச்சிங்களா ஐயா? சரி, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த பாடியை உடனே ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். கணேசன் சார், யார் இவங்க? இவங்க தான் சார் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். இவங்களை பத்தி டீட்டெயில் கேட்டீங்களே சார், அதான் சார் வர சொன்னேன். இவங்கள பத்தி தெரிஞ்சதை சொல்லுமா? இவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க சார். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு நிறைய பேருங்களை சொல்கிறாங்க சார். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. வாங்கயா போலாம். சரிங்க சார், வாங்கட போகலாம். சரிம்மா. என்னாச்சு? எல்லாம் வந்து சுத்தி நிக்கிறீங்க? இல்லனே, அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க அத்தை. அது இல்லைங்க மாப்பிள்ள, நடந்தது நடந்து போச்சு. போனவ போயிட்டா. நீங்க இப்படியே இருக்கிறது நல்லது இல்ல மாப்பிள்ள. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. ஆமாண்ணா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணா. அண்ணா, அதான் பொண்ணு கொடுத்தவங்களே இவ்வளோ தூரம் சொல்லும்போது உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோங்கண்ணா. அதான் உனக்கும் நல்லது. காயத்ரி, சும்மா இருமா. இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாத. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாமா. நான் இனிமே பிரியாவோட நினைப்பிலே வாழ்ந்துட்டு போறேம்மா. அண்ணே, அண்ணா, அண்ணே, அண்ணா, மாப்பிள்ள. இல்லைண்ணே. சரவணா, சரவணா, ஏய், பிரியா, நீ எப்படி? என்ன இப்படி பண்ணு? என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத பிரியா. பிரியா, என்ன பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத பிரியா. ஏன் கொண்டு? ப்ளீஸ் பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பிரியா, என்ன விட்டுடு பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பிரியா, என்ன விட்டுடு பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பிரியா, 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 என்ன விட்டுடு பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேணாம் பிரியா, என்ன விட்டுடு, என்ன ஒண்ணு பண்ணிடாத பிரியா. பிரியா, ஏதாச்சும் வீடு வாடகைறதா கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. சரி, வரேங்க. வாங்க வாங்க. சரிங்க சார். யார் வெளியே கத்திட்டு இருந்தது? யார் சார் நீங்க? இல்லைங்க, இங்க வீடு வாடகை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதான் கேட்கலான்னு வந்தேன். இங்கெல்லாம் வீடுலாம் இல்லைங்க, நீங்க வேற எங்கனா போய் பாருங்க. சரிங்க. ஆமா,
இவர் யார் உங்க பக்கத்தில் நிக்கிறவரு? என் புருஷன். அடி பாவி துரோகி. புருஷன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு கள்ளக்கதலா கேக்குது? வரண்டி, உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுக்கெல்லாம் இதாண்டி தீர்வு. யார் போன்ல? புது நம்பரா இருக்கே, யாருன்னு கேட்போம். ஏய், யார் நீ? எதுக்கு இப்படி சிரிக்கிற? உனக்கு என்ன வேணும்? உன் கள்ள புருஷனோட சந்தோஷமா இருக்கியாடி? ஏய், யார் நீ? ஏண்டி, உன் புருஷன் வெளிநாட்டுல இருக்கான், கள்ள புருஷனோட கூத்தாடி அடிச்சிட்டு இருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இப்ப சொல்றேன்டி, இன்னைக்கு தாண்டி உனக்கும் உன் கள்ள புருஷனுக்கும் கடைசி நாள். வந்துகிட்டு இருக்கேன்டி. ஏய், என்னாச்சு என்னாச்சு, ஏன் அழுவுற? யோ, நம்ம விஷயம் தெரிஞ்சு ஒருத்த போன்ல மிரட்டுறாயா. நம்ம விஷயம் எப்படி அவனுக்கு தெரியும்? யோ, நீ வைன் ஷாப்ல எங்கன்னா வளரி வச்சிட்டியாயா? ஏய், பைத்திய மாதிரி பேசாதடி. அப்படி உளர்னா எனக்கு தாண்டி பிரச்சனை. யோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. இன்னைக்குதான் உனக்கும் எனக்கும் கடைசி நாள்னு சொல்றாயா. ஏய், என்னடி சொன்னா? நமக்கு கடைசி நாள்னு சொன்னானா? அரட்டுண்டி, அவனுக்கு தான் கடைசி நாள். ஐயோ, அவன் தான் வந்திருக்கான் போல. இரு, நான் பாத்துக்கிறேன். எங்கடி ஓடுற? நில்லுடி. நில்லுடி. எங்கடி ஓடுற? நில்லுடி. நில்லுடி. இப்ப எதுக்கு எனக்கு வருதுற? உனக்கு நான் தானே வேணும், அதுக்காக தானே உனக்கு ஒண்ணு. நான் யார் தெரியுமாடி? துபாயில இருக்கிறானே உன் புருஷன் கதிரேச, அவனோட ஃப்ரெண்டடி. எப்படி உனக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சு? உன்னை பத்தி அவன் எவ்வளவு பெருமையா பேசிருக்கான் தெரியுமாடி? இனி அவன் கூட வாழ உனக்கு தகுதி இல்ல, செத்து போ. என்ன சார் சொல்றீங்க? என் பொட்டாட்டி செத்துட்டாளா? எப்படி சார் ஆச்சு? இல்லைங்களா, ஓரமா ஓரமா போங்க சார். சார், இங்க பாருங்க சார். என்னையாச்சு? குத்தி கொண்டிருக்காங்க சார். வினோத் சார், இது எப்போ நடந்தது? ஜஸ்ட் நவ் சார். சரி, முக்கியமா மீடியா, ப்ரெஸ் இவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். பார்த்துக்கோங்க. சரிங்க இங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். நீ இங்கே இருந்து பார்த்துக்க. ஓகே சார்.
சின்ன செல்ல தங்கங்கள் இந்த அண்ணனோட எண்ணங்கள் உங்கள் வாழ்வின் வண்ணங்கள் கொண்டேன் நானம்மா. சின்ன செல்ல தங்கங்கள் இந்த அண்ணனோட எண்ணங்கள் உங்கள் வாழ்வின் வண்ணங்கள் கொண்டேன் நானம்மா. என் உயிரோடு உறவாடியே என் உணர்வோடு என்னை நாடியே கொண்டாடும் ரத்தத்தின் ரத்தங்கள். சின்ன செல்ல தங்கங்கள் இந்த அண்ணனோட எண்ணங்கள் உங்கள் வாழ்வின் வண்ணங்கள் கொண்டேன் நானம்மா. சின்ன செல்ல தங்கங்கள் இந்த அண்ணனோட எண்ணங்கள் உங்கள் வாழ்வின் வண்ணங்கள் கொண்டேன் நானம்மா. என் சொந்த பந்தம் நீங்க, என் சொத்த சொகம் நீங்க, என் கண்ணுக்குள்ள உங்கள் முகமே, என் கண்ணில் நீரும் உங்கள் சுகமே. வளர்ந்தாடி நான் வருஷம் நீங்கி போகும் உரையாடி நான் பொங்கி தேங்கும் கொண்டாடும் ரத்தத்தின் சின்ன செல்ல தங்கங்கள் இந்த அண்ணனோட எண்ணங்கள் உங்கள் வாழ்வின் வண்ணங்கள் கொண்டேன் நானம்மா. சின்ன செல்ல தங்கங்கள் இந்த அண்ணனோட எண்ணங்கள் உங்கள் வாழ்வின் வண்ணங்கள் கொண்டேன் நானம்மா. என் உயிரோடு உறவாடியே என் உணர்வோடு என்னை நாடியே கொண்டாடும் ரத்தத்தின் ரத்தங்கள். என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே அண்ணா. அண்ணா வராரு. என்ன வெறுங்கையா நடந்து வரான்? என்னடா மச்சான், இன்னைக்கு ஏதாவது பச்சை கிளி சிக்கணுமேடா. இன்னைக்கு ஒரு கிளியும் சிக்கலையேடா. சிக்கணுமே. ஏண்டா மச்சான், இன்னைக்கு ஏதாவது ஒரு கிளி மாட்டிருக்கணுமேடா. ஏய் அங்க பாரு, அந்த 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 இடம் நல்லா இருக்குல்ல. அதோ சிக்கிருச்சு ரெண்டு பச்சை கிளி. ஏய் அவனுங்க ரெண்டு பேரும் சரவணோட தங்கச்சிடா. அவன் ஊர்கால மாதிரி ஊரை மெஞ்சிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ. இன்னைக்கு எந்த கிளியும் சிக்கல. இன்னைக்கு இவனுங்க ரெண்டு பேரையும் முடிச்சிட வேண்டியதுதான். நம்ம வேணா ஒரு ரிகர்சல் பார்த்துருமா? ஏய் ரிகர்சல் பாத்துருவோமான்னு கேட்காத. எந்த பச்சை கிளியும் இன்னைக்கு கிடைக்கல. இவளுங்க ரெண்டு பேர் தான் இன்னைக்கு நமக்கு வேட்டை. ஏய் அண்ணே வண்டி ஏறுடா. சரிண்ணே. எடு எடு சீக்கிரம் எடுடா. போ சீக்கிரம் போடா. போ போ அவனுங்களுக்கு நேரா விடுறா வண்டிய. ஏய் பச்சை கிளி வா. ஓ பச்சை கிளி தள்ளுடா தள்ளுடா. ஏய் பச்சை கிளி ரெண்டு பேரும் எங்கடி போயிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் எங்க போனா உனக்கு என்ன? ஏய் ரொம்ப கோவம்லாம் படாத, உன் திமிரெல்லாம் காட்டாத, புரியுதா? இங்க பாரு, உன் அண்ணன் ஊரை சுத்திட்டு இருக்கான். இந்த ஜென்மத்துல உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், புரியுதாடி? எங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அண்ணனுக்கு தெரியும். இங்க பாரு, மரியாதையா ரெண்டு பேரும் வழி விட்டுருங்க. இதோட இங்க பாரு மச்சான், இப்படியே விட்டுலாமா மச்சான்? நான் என்ன இதை பாத்துக்கிட்டேன் மச்சான். நானே அவளை உனக்கு கட்டி வச்சிரேன்டா, அவசரப்படாதடா. ஏய் கூப்பிடு, உன் அண்ணனை கூப்பிடு. கூப்பிடு 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 உன் அண்ணனை கூப்பிடு. தெரிஞ்சது உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டோம். ஏய்
தூக்கி போடுற அவனை. போய் உன் சரவணன் கிட்ட சொல்லு, சத்தமா சொல்லு. உன் தங்கச்சி 2 பேரையும் வாழைத்தோப்பு தூக்கிட்டு போறேன்னு சொல்லுடா. எங்க தப்பிக்கிறீங்க? சரவணா, சரவணா, தங்கச்சி 2 பொறுக்கி வாழைத்தோப்பு ஈட்டு போறாங்க. சீக்கிரம் வா. மச்சான், தூக்குடா அவனை. போ. டேய், இவளை பாத்துடா. அவனை நான் பாத்துறேன். என்னடி? தூக்கு அவனை. டேய், அண்ணா ஏய், 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 ஏய். ஏய், ஏய், ஏய். அண்ணா ஏய், அண்ணா ஏய். தங்கச்சிங்களா போயிட்டு வேடிக்கை பாருங்கடா. மாப்பிள்ள போடுறோம். தேங்க்யூ மச்சான். ஏய், ஏய், சரவணா, மச்சான், அடிடா ஓடாத. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, கலக்கிட்டு வா. எங்க போனானுங்க இவனுங்க? இங்க தானே வர சொன்னானுங்க. மாமா இங்கதான் இருக்கியா? மாட்டிக்கிட்டேன், தோ இந்த வரேன். டேய், விட மாட்டேன் மாமா, டேய், விடுறி. விட மாட்டேன். விடுன்னு சொல்றல. விடுறி. விடு என்ன? மாமா வயசு பொண்ணு தானே இப்படி பண்ற? ஆ, நான் வயசு பொண்ணுதான் மாமா. சந்தேகமா இருந்தா சொல்லுங்க, அங்க வாழைத்தோப்பு இருக்கு, அப்படிக்கா போய் ஒதுங்கலாமா? இப்படி எல்லாம் பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு மாமா வெக்கப்படணும்? என்ன கட்டிக்க போறவன் நீ தானே. அப்ப நடந்தா என்ன, இப்ப நடந்தா என்ன? ரொம்ப கற்பனை பண்ணிக்காதடி. எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. முதல்ல அவங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். அவசரனா நீ வேற எவனானா பாத்துக்கோ. என்ன சொன்ன நீ? என்னைய நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஆம்பளை சுகத்துக்கு அலையிறோம் நினைச்சிட்டியா? சின்ன வயசுல நம்ம மணல் வீடு கட்டணும்ல, அப்பவே நீ என் புருஷன் நினைச்சிட்டயா? போயா. ஏ வள்ளி, ஏ வள்ளி, ஏ நில்லு வள்ளி, வள்ளி வள்ளி வள்ளி, நில்லு வள்ளி, வள்ளி வள்ளி, நில்லு வள்ளி, ஏ வள்ளி, ஒரு நிமிஷம் நில்லுடி வள்ளி, ஏ நில்லு. விடு மாமா, விடு மாமா, விடு மாமா. நான் சொன்னா கேட்க மாட்டியடி நீ? என்ன போய் தப்பா நினைச்சிட்டேன் மாமா? நீ நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்துல சொல்லலடி. நானு எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி நான் நினைக்க முடியும். இங்க பாரு மாமா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, உனக்காக எத்தனை ஜென்மம் ஆனாலும் இந்த வள்ளி காத்துட்டு இருப்பா மாமா. கவலைப்படாத வள்ளி, என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு தான்.
காதல் தலைமுறை சேர்த்தே மனம் காதல் போதையே நான் பருந்தேன் தினம் காலை மாலையாகும் நான் மறந்தேன் தனிமையிலே முதல் முறை பார்த்தேன் காதல் உயிர் வரை வேர்த்தேன் மறுமுறை பார்த்தாய் காதல் தலைமுறை சேர்த்தேன் மனம் காதல் போதே நான் பறந்தேன் தினம் காலை மாலையாவும் நான் மறந்தேன் எனது உயிரே முதல் முறை பார்த்தேன் காதல் உயிர் வரை வேர்த்தேன் மறுமுறை பார்த்தாய் காதல் தலைமுறை சேர்த்தேன் விளையாடும் ஆசை கிளியே தூண்டில் போடும் நீர் விழியே கோடி கோடி கனவுகள் விரியும் காதல் நெஞ்சில் ஆலயமே வானவீதி பூவனமாகும் காவியமே மேகத்தேரில் ஊர்வலம் போகும் ஓவியமே நாள்கள் பார்த்து நாளும் பார்த்து தோளில் மாலை சூடிடலாம் தோள்கள் மோதும் வேகம் பார்த்து தோக்கும் காற்று ஓடிடலாம் புது உறவே நாளும் புது உறவே இனிரவே அதிலும் இனிரவே நாளும் நாளும் சுந்தரலாம் முதல் முறை பார்த்தேன் காதல் உயிர் வரை வேர்த்தேன் மறுமுறை பார்த்தாய் காதல் தலைமுறை சேர்த்தேன் ஆரசீக திராட்சை கனியே பாரிஜாத பூவினமே காளிதாசன் பாடல் வரியே காதல் பாயும் நெய் நதியே காதல் தீவு பொன்களமாகும் மோதிடலாம் காமதேவன் வாழின எம்பி போரிடலாம் தூங்கும் போதும் ஒருவர் கண்ணில் மாறி மாறி தூங்கிடலாம் வாங்கும் மூச்சு காற்று கூட பாதி போதும் வாழ்ந்திடலாம் இரு சிறகை வாங்கி நாம் பறப்போம் முழு நிலவை வாங்கி குடியிருப்போம் வானம் தாண்டும் வரம் பெறுவோம் முதல் முறை பார்த்தேன் காதல் உயிர் வரை வேர்த்தேன் மறுமுறை பார்த்தாய் காதல் தலைமுறை சேர்த்தேன் வள்ளி என்னம்மா இது என்னன்னு கேட்டேனா எங்க மாமா நான் தானே கட்டிக்க போறேன். என்னடி சொன்ன? அத்தை சத்தம் போடாத அத்தை. வீட்டில் வந்து எல்லாம் பேசிக்கலாம். டேய் என்ன அத்தனை கூப்பிடுற வச்சுக்காதடா. அத்தைன்னு கூப்பிடாம சித்தினா கூப்பிடுவாங்க. எங்க அண்ணனை என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கேன். அப்படியே ஊர்ல உள்ள நஞ்சே பஞ்செல்லாம் அண்ணனுக்கு சொந்தமா? ஏதோ கொஞ்சோண்டு வச்சிருக்கான், அதுவும் காஞ்சு போய் கிடக்கு. எங்க அண்ணனை பத்தி இதுக்கு மேல தப்பா பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி விடுமா விடுமா விடுமா. என் அண்ணனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமா? எங்களை தெய்வம் மாதிரி இருந்து அவர் தான் பாத்துக்கிறாரு. என் பொண்ணை அவனை விட சொல்லு.
உன் பொண்ணு தான் எங்க அண்ணன் கையை பிடிச்சி சுத்திட்டு இருக்கு. வானா நாங்க பாத்துக்கிறோம்னா, நாங்க 2 பேரும் இருக்கோம்னா, உனக்கு நல்ல பொண்ணா நாங்க பார்த்து வைக்கிறோம்னா. ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லடி, அப்புறமா பேசிக்கலாம் வா. என்னடி ஆச்சு? அண்ணா உட்காருங்கண்ணே. உட்காரு. என்னடி ஆச்சு? ஏய் அந்த வள்ளியோட ஆத்தாக்காரி நம்ம அண்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாடி. ஏண்டி அவ பேசுற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டாடி இருந்த? நானும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு தாண்டி வந்தேன். அவகிட்ட சொத்து நிறைய இருக்கான், எங்க கிட்ட சொத்து நிறைய இருக்கு, உங்க அண்ணன் கிட்ட என்ன இருக்கு அது இதுன்னு அண்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாடி அவங்க ஆத்தாக்காரி. அண்ணன் நீ சாப்பிட்டியானே? வேணாம் விடுமா. சாப்பிடுனே, போடி போய் சாப்பாடு எடுத்து வாடி. வேணாம் விடுமா. அப்படிலாம் சொல்லாதுண்ணா, சீக்கிரம் வாடி. அண்ணே சாப்பிடுனே. இல்லம்மா ஒரு வயசு சாப்பிடுனே. அண்ணே சாப்பிடுனே. சொல்லாதண்ணே. சாப்பிடுனே. சாப்பிடு. சாப்பிடுனே. ஏண்டா நான் பொண்ணு பார்க்க போயிட்டு வர கேப்புக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன். நீங்களும் எங்கடா போனீங்க? டேய் நாங்கள் என்னடா பண்ணுறது? இவங்க மாதிரி ஜாலியாக அங்கங்கே சுற்றி இருந்தாங்க. இவங்க அப்பா அத்தா பார்த்துட்டாங்க. நாங்கள் என்னடா பண்ண முடியும்? டேய் மச்சான், அவனே ஏற்கனவே வந்து போயிருக்கான்டா. நாம தான்டா ஏதாச்சும் செய்யணும். ஏண்டா உங்கள் மாமா அத்தையும் தான் பொண்ணு தர மாட்டேன்றாங்களே, அப்புறம் ஏன்டா அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை தான் மரம் தொலையேண்டா. டே இல்லடா மச்சான், அவளை என்னால மறக்க முடியாதுடா. அவ இல்லாத என்னால உயிர் வாழ முடியாதுடா. எப்படியாச்சும் அவளை பார்க்கணும்டா. வாங்கடா போலாம். ஏய் ஏய் விட்றா விட்றா, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? என்ன பொண்ணு வீட்டில் இருந்து கூப்பிட்றாங்க? ஹலோ, என்ன பிடிக்கலேன்டாங்களா? சரி ஓகே வை. ஏன்டா டேய் இந்த பிள்ளையும் பிடிக்கலையாடா? உலகத்திலே 100 பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்ன ஒரே ஆம்பளை நான் தான்டா. ஏய் என் தலையில் தான் இப்படி இருக்கு. உனக்கு உங்கள் அத்தை பொண்ணை பேசி முடிக்க வேண்டியது எங்களோட கடமை, சரியா? வா. டேய் இரு சரவணா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு. இன்னும் இவங்க கூட சேர்ந்தா சுற்றி இருக்கியாப்பா? டேய் ஏண்டா நீங்களும் உருப்பிட மாட்டீங்க, அவனையும் உருப்பிட வர மாட்டீங்க. இந்த பாருப்பா, உனக்கு 2 தங்கச்சி இருக்குது. அவங்க வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. இவனில் அப்படி இல்லை. இவங்க அம்மா அப்பாலாம் இவனில் செட்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க சுற்றி அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, அவர் உன்னை துபாய்க்கு அனுப்புவார். நீ படித்த நீ உனக்கு அறிவு இருக்குது, அங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம். தங்கச்சி மாதிரி கல்யாணத்தையும் பண்ணி வைக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இவங்க கூட சேர்ந்து சுற்றாத. நான் சொல்கிறேன் கேளு. துபாய் போனால் எத்தனை வருஷம் இருக்கணும்? 12 வருஷம். என்னது இது 12 வருஷமா? அவன் 12 வருஷம் துபாய்க்கு போயிட்டா எங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறக்கு யார் இருக்கா? இப்போ தாண்டா தெரியுது. இவன் வயலில் பாதிக்கு மேலே வித்துட்டான். எல்லாம் உங்களால தான். இனி உங்களோட சேர்ந்தா அவன் உருப்பிட மாட்டான். சரவணா நான் சொல்கிற கேளு, நீ நல்லா வருவ. சரிங்க பாய். நான் சொல்கிறத சொல்லி போட்டேன், உன் விருப்பம். மாப்பிள்ள, அந்த ஆள் பேசுனது துளியும் காதில் வாங்கிக்காத. ஒத்த பொண்ணை உனக்கு பேசி முடிக்க வேண்டியது எங்களோட கடமை. வா மாப்பிள்ள. வாடா மச்சான். வள்ளி வள்ளி நில்லுமா நில்லுமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் தான் சொல்றேன்ல, மாமாவை தான் கட்டிப்பேன்னு. அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே கேட்க மாட்டேமா? சொன்னா கேளுமா. சரவண யாருமா? என் அண்ணன் மகம்மா. அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு ஆசை இருக்காதா? அவனுக்கு வசதி இல்லம்மா, புரிஞ்சுக்கம்மா. அவனுக்கு 2 தங்கச்சிகம்மா. அந்த 2 தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் அவன் எப்ப முடிக்கிறது? அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதான்டா சொல்றேன். நம்ம பக்கத்து கிராமத்துல ரைஸ் மில் வச்சிருக்கான் ஒரு பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா நீ நல்லா வசதியா வாழ்வமா. நான் சொன்னா நீ கேட்க மாட்டல. சரவணன இப்ப வர வைமா. இன்னைக்கு உன் காலத்துல தாலி கட்டணும். வருஷட்டு மாமா, தாலி கட்டுவாருமா. வருஷட்டு மாமா. ஏங்க போன்ல ஒண்ணும் பண்ண வேணாம். இத வந்துட்டான் பாரு சரவண, ஆளு சிங்கப்பட்டி மாதிரி. மாமா சந்தோஷமான விஷயம் மாமா. வாப்பா சரவணா, நாங்க பெத்தவங்க இவ்வளவு சொல்றோம். அவ நீதான் வேணுங்கிறாடா. இப்ப சொல்றேன், இன்னைக்கே அவ கழுத்துல தாலிய கட்டி கூட்டிட்டு போடா. போ மாமா. மாமா தாலி கட்டி கூட்டிட்டு போ மாமா. அம்மா அம்மா மனசு மரத்தை கட்டி தாலி கட்டி கூட்டு போ மாமா. கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, ப்ளீஸ் மாமா. சொன்னா கேளு வள்ளி. நான் அன்னைக்கு சொன்னது தான், என் 2 தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சிட்டது அப்புறம் தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். நீ அன்னைக்கே சொன்ன இல்லை, நீ எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் தான் அப்பவே சொன்னேன்லடி, உன்னை விட அவனுக்கு அவன் தங்கச்சிக்கு தான் முக்கியம்னு. இப்ப புரிஞ்சுதா உனக்கு? சரவணா, இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. அவ கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு போடா. போடா. ஆமாடா மச்சான், ப்ளீஸ் டா. இதான் நல்ல சான்ஸ். சொன்னா கேளு. டேய் நீங்களும் மாடா புரிஞ்சிக்க மாட்டீங்க. சொன்னா கேளுடா. சொன்னா கேளுடா. டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா. அம்மா போவாங்க மாமா, விட்டு போவாங்க மாமா.
கூட்டிட்டு போ மாமா, விட்டு போகாத மாமா. இப்ப என்ன விட உன் தங்கச்சிக்கு தான் முக்கியமா? ஆமா, தங்கச்சிங்க தான் முக்கியம், அப்புறம் தான் நீ. வாங்கடா போலாம். என்ன மாப்பிள்ள நீ? ஃபுல்லா எங்க அண்ணனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு தூங்குறத பாரு. போதையில் வீட்டுக்கு போக முடியாது, இங்கே படுத்தா எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா. சரி ஓகே, சில நேரம் போதையில் இருந்தாலும் அண்ணன் இவ தானே சோறு போடுறா, பொழைச்சி போட்டோம். நீ என்ன பண்ணு நினச்சி அதை பண்ணிட்டா, போய் டீ போடு போடி. ஏய், காலையில செடிக்கு தண்ணி ஊத்த சொன்னேன்லடி, ஊத்துனியாடி நீ? ஏய், அண்ணன் வந்து உன்னை காலையில எழுந்து கோலம் போட சொன்னார்ல, போட்டியாடி நீ? உன் வேலையை முத பாரு. டேய் எந்தர்றா, டேய் எந்தர்றா. உன் தங்கச்சியை போய் டீ போட சொல்றா, உடம்பெல்லாம் ஒரே அசையா போடுவாளுங்கடா. நீ எந்தர்றா. என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க இவங்க? என்ன பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்காளுங்க? செடிக்கு தண்ணி ஊத்த சொன்ன தண்ணி ஊத்தல, கோலம் போட சொன்ன கோலம் போடல. டேய் நீ சொன்ன மாதிரி தான்டா. செடிக்கு தண்ணி ஊத்த சொன்ன ஊத்தினியா நீ? கோலம் போட சொன்ன போட்டியா நீ? என்னத்த பண்ண போறீங்களோ? அட வாங்க அத்தை. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? அண்ணா, இவங்களெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புங்க. சும்மா இருமா நீ. ஏய், தங்கச்சி சொல்ற இல்லைன்னா தப்பு இருக்கு. அவங்க வீட்டுக்கு போனப்போ உன்னை அசிங்கப்படுத்தினா இல்ல, முதல்ல வெளில போய் சொல்றான். அண்ணன் சொல்றதா கரெக்ட். அவங்கள மரியாதையே வெளியே போக சொல்லுங்கண்ணா. சும்மா இருங்கம்மா, சும்மா இருங்கம்மா. அவங்க எதுக்கு வந்துக்கிறான்னு கேட்கலாம்ல. சரவணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்ன முக்கியமான விஷயம்? அதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பே அசிங்கப்படுத்தி அமிச்சிங்களே, அப்புறம் என்ன முக்கியமான விஷயம்? போமா மத. பொறுப்பா அவங்க தான் அதை முக்கியமா பேசணும்டா, பேசட்டுமே. சரவணா, என்னப்பா பிரச்சனை இங்க? எங்க அண்ணனை கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தினது பத்தலையா? இனி என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்க? முதல்ல வெளியே போங்க. அட இருப்பா, சும்மா துள்ளிட்டு இருக்க. என்னம்மா பிரச்சனை? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள்ல பக்கத்து ஊர்ல ரைஸ் மில் வச்சிருக்கிற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சரவணால இந்த கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். இந்த பாருமா, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இனி உங்க பிரச்சனைக்கே வரமாட்டான். சரியாமா? இல்ல, எனக்கு சரவணா வாக்கு கொடுக்க சொல்லுங்க. வாக்கு கொடுத்தா எதுவும் பண்ணாம விட்டுருவோமா? வாக்கெல்லாம் கொடுக்க முடியாது, போமா. அட பொறுப்பா, நீ ஏன் சொல்ற கேள. பாய், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தலையிடாதீங்க சொல்லிட்டேன். சரவணா, அவன் பேச்செல்லாம் கேட்காதப்பா. நீ வாக்கு கொடுத்துடப்பா, அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். என்னால எந்த பிரச்சனையும் வராது அத்தை, இது சத்தியம். அக்கா, அதான் சரவணை வாக்கு கொடுத்துட்டாப்ல, இல்ல இனிமே எதுவும் பண்ண மாட்டாப்ல. வாக்கா போலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இந்த பார் சரவணா, உன் 2 தங்கச்சி வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், வார வெள்ளிக்கிழமை வண்டி போகுது. அந்த குரூப்போட சேர்ந்து போனேன்டா, நீ சம்பாதிச்சு உன் தங்கச்சிமாருக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பேன். பாய், அவன் துபாய் போயிட்டா 12 வருஷம் வர மாட்டானே, அவன் தங்கச்சிக்கெல்லாம் யார் கல்யாணம் பண்றது? அவன் 12 வருஷம் வராட்டிக்கு என்னையா? அவன் உழைச்சி அனுப்பிட்டு நீங்க இருக்கீங்களா, கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்களே கஷ்டத்துல தானே இருக்கோம், தெரியுதல்ல? அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து உதவி செய்யுங்க, அவன் பணத்தை அனுப்ப போறான். ஏய், பாய் சொல்றது கரெக்ட் தான். நீ போயிட்டு வா மாப்ள, நாங்க பாத்துக்கிறோம். சரவணா, சரிங்க பாய், ரெடியா இரு, கிளம்புறேன். வந்துடுறேன். சரிடா மாப்ள. சரிடா. ஆனா உன்னை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு தெரியலடா. நான் போனதுக்கு அப்புறம் தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துங்கடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா. ஏய், என்னடா எதுவும் பேசாம வர்ற? தங்கச்சி எல்லாம் விட்டு போறோம்னா அதான் நாங்க பாத்துக்கிறோம் சொன்னோம்லடா. ஏமா என்னம்மா சொல்லுமா? அண்ணே, நீ தைரியமா போயிட்டு வானே. துபாய்க்கு தானே போற, எனக்கும் அக்காக்காக தானே போற. என்ன நீ சந்தைக்கு போகும்போது கூட சாயங்காலம் வர லேட் ஆயிடுச்சுன்னா நானும் அக்காவும் உனக்காக காத்துட்டு இருப்போம். இப்ப 12 வருஷம் உங்களை விட்டு. அவ அழுகுறா, நான் அழ மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணா, வேலைக்கு தானே போறீங்க, போயிட்டு வாங்க. அழாதீங்கம்மா, 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 அழாதீங்கம்மா. ஏமா அழுவுறீங்க? நான் போயிட்டு உங்க வந்துடுறேன். போர்க்க போறாரு, வேலைக்கு தானே போறாரு. போயிட்டு வரேன். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். ஏய், இவன் விட்டா அழுதுட்டே தான்டா இருப்பான். போய் பஸ்ல ஏத்தி விடுங்கடா. ஏமா, டேய் மாப்ள, டேய் வாடா மொத. விடுமா. நீ போயிட்டு வாடா, நாங்க பாத்துக்கிறோம்டா. போடா, பாத்து பத்திரமா போடா, போயிட்டு வா. ஏமா, அவன் மட்டும் தான் அண்ணனா? நான் பிறந்ததுல இருந்து உங்க வீட்டுல தானமா இருக்கேன். என்ன அளவு வச்சிருவீங்க போல இருக்கு. வாமா, வாமா, ஏய் வாமா. ஹலோ,
சொல்லுங்கள் சார். இல்லை சார், கொலையாளி பக்கத்தில் நான் நெருங்கிட்டேன் சார். எப்படி இன்னும் ஒரு 5 டேஸில் நான் பிடிச்சிருவேன் சார். சார் ஷிட். ஹலோ சித்தப்பா. சொல்லுமா. வீட்டுக்கு வரீங்களா சித்தப்பா? ஏம்மா நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். சரிம்மா, நான் உடனே வரேன். சரி வாங்க சித்தப்பா. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கொலையில் அவ புருஷன் வெளிநாட்டில் இருக்கான், துபாயில். 2வது கொலைக்கும் அவனும் துபாயில் தான் இருக்கான். 3வதுக்கும் துபாயில் தான் இருக்கான். ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரி தெரியுதே. ஓகே, இவனுங்க எந்த கம்பெனியில் வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க, என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக விசாரிப்போம். ஹலோ, இந்த 3 கொலையும் நடந்திருக்குல்ல, அவங்க எல்லாரும் துபாயில் எந்த கம்பெனியில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, இப்போ யார் கூட அவங்க ரொம்ப நெருக்கமாக பழகிருக்காங்க. இப்போ உடனே எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும். நீங்கள் உடனே விசாரித்து அந்த டீட்டெயிலை எனக்கு அனுப்புங்க. ஓகே? சொல்லு செல்லம். வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. ஏங்க, யாருங்க நீங்க? வழி தெரியாம வந்துட்டீங்களோ? வழி தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கேன். துபாயில் இருக்கானே உன் புருஷன் ரவி, அவன் ஃப்ரெண்டு தாம்மா. அடடே, வாங்க 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 வாங்க. வேணாம்மா வேணாம்மா, விடுமா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நான் உட்காருங்க. ரொம்ப நன்றிம்மா. இதோ வந்துடுறேன். இந்தாங்க இளநீர் குடிங்க. எப்படிமா இருக்க? என்னத்தங்க நல்லா இருக்கிறது. அவர் பேசாம அவங்க வயசான அம்மா விட்டுட்டு அவர் பாட்டுன்னு துபாய் போயிட்டாரு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா? எதுக்குமா போயிருக்கான்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தானம்மா போயிருக்கான். இந்த பாரு, இந்த வயல், இந்த வீடு, இது எல்லாம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்த காசுல தானம்மா வாங்கியிருக்கீங்க. எல்லா வசதி வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துதான் போயிருக்காரு. இது எல்லாம் இருக்குது, ஆனா அவர் என் கூட இல்லைங்க. சரிம்மா, 10 வருஷம் அக்ரிமெண்ட்டு, 8 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 வருஷம் தானம்மா, முடிஞ்சா வந்துட போறாரு. இருந்தாலும் அவர் என் கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு வீடியோ கால் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. பண்ணுங்க பண்ணுங்கன்னா கேட்கவே மாட்டுறாரு. இல்லம்மா, அந்த நாட்டோட சிஸ்டமே வேற மாதிரி. நீ நினைக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வேலை அப்படிமா. புரிஞ்சுக்கம்மா இனிமேலாவது. சரியாம்மா? சரிங்கண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணா. இருங்கண்ணா, கோழி வெட்டி குழம்பு வச்சு தரேன். இல்ல இல்லம்மா, வேணாம்மா. இவ்வளவு தூரம் வந்து சாப்பிடாம போனா எப்படிண்ணா? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நீ எதையும் நினைச்சு கஷ்டப்படாதம்மா. சீக்கிரமே வந்துருவான், பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிங்கண்ணா. இவளாவது நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன். இவளும் அப்படிதான். செல்லமே.
யார் இவ? யாருடி அவன்? இதுதான் புருஷன் இல்லாத கஷ்டப்படுறதா? போடாதடி, இழ்றி. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இழ்றி. ஏய் 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 தப்பிச்சிலன்னு பாத்தியாடி? ஏய், எப்படிடி உனக்கு தப்பு செய்ய மனசு வந்துச்சு? வெக்கமா இல்ல? ஏய், எதுக்கு என்ன தோத்துறீங்க? இனிமேல் நீ தப்பு செஞ்சா என்ன செய்யலாம் என்ன? புருஷனுக்கு செஞ்ச துரோகம் மறைஞ்சிடுமா? இனிமேல் நீ உயிரோட இருந்தா தாண்டி தப்பு செய்வ. தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னேடி, செஞ்சிட்டியே. அப்ப நான் உனக்கு கரெக்டா தான் சுட்டிருக்கேன். உன் மேல கொஞ்சோண்டு இறக்கம் பார்த்து விட்டுட்டு போயிருந்தா நீ தப்பு செஞ்சிருப்பல்ல. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆறுமுகம், எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? எப்படிம்மா உங்க அக்கா கல்யாணத்துக்கு வர முடியும்? நானு உங்க அப்பந்தான் சின்ன சின்ன மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டு என்னைய கல்யாணத்துக்கே கூப்பிடல, பத்திரிக்கையே வைக்கல. எப்படி என்னால் வர முடியும்? அதான் கல்யாணத்துக்கு வரலம்மா. அதுவும் பிரியா கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? சரி, ஓகே. மாப்பிள்ளை சரவணன் இல்லாத நேரத்தில் என்னை எதுக்கு வர சொன்ன? நீ என்ன விஷயம்? பிரியா விஷயத்தை பற்றி பேசதான் சித்தப்பா உங்களை வர சொன்னேன். அக்கா விஷயமா? என்ன விஷயம்? ஆமா, பிரியா எங்க? பிரியா 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 இங்க இல்ல சித்தப்பா. எங்க போயிருக்கா? அது அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா சித்தப்பா. என்னம்மா சொல்ற? அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாளா? என்ன சொல்ற நீ? ஆமா சித்தப்பா. என்னம்மா, கல்யாணம் ஆகி 9 நாள் தானமா ஆச்சு? ஒண்ணுமே புரியலையம்மா எனக்கு. அக்கா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா சித்தப்பா. எனக்கு மாமா மேலதான் சித்தப்பா சந்தேகமா இருக்கு. அவர் மேல ஏமா சந்தேகப்படுறீங்க நீங்க? அவர் பண்ற நடவடிக்கை எதுவுமே சரியில்லை சித்தப்பா. அப்போ நீ மாப்பிள்ள சரவண மேல சந்தேகப்படுற, ரைட்? சித்தப்பா, அக்கா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் சித்தப்பா கண்டுபிடிச்சு சொல்லணும். என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லதான். ஓகே, நான் விசாரிக்கிறேன். ஆமா, நான் வந்துட்டு போனது இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? சரிங்க சித்தப்பா. உன்னை பார்த்துக்க முதல்ல. ஏதாவது இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணு. ஓகே அப்புறம் சித்தப்பா. நீ சரவணனை நோட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேவா? ஓகே சித்தப்பா. சரிங்கடா, சரி மச்சான். நான் போயிட்டு வரேன். சரிடா. சரி மச்சான், ஏய், பார்த்து போ மச்சான். பார்த்து போயிட்டு வா மச்சான். குடும்பம் மாதிரி தானே எங்க எல்லார் குடும்பமும். அங்க போய் எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் ஆறுதலா பேசுறா. சரிடா, நிச்சயமா போய் நான் பாக்குறேன்டா. சரிடா மச்சான். ஓகேடா. பார்த்து போயிட்டு சரி, வா. பார்த்து பத்திரம் மச்சான். என்ன அந்த பிள்ளைங்க ரெண்டும் பணியில படுத்து கிடக்குங்க? ஏமா எந்திரிமா, எந்திரி. ஏமா எந்திரி, எந்திரி, உள்ள போய் படுக்க போங்க. ஏன் பணியில படுத்து கிடக்குங்க? எங்க அண்ணன் காலையிலேயே வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா, அதனாலதான் வெளியே படுத்திருக்கோம். வருவாமா, வருவான். வந்தா நானே போய் கூட்டு வந்துடுறேன். நீங்க போய் உள்ள போய் படுங்க. போங்கம்மா, ரொம்ப பணியா இருக்குல்ல. அண்ணா, காலையில எங்க அண்ணனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? காலைல 7 மணிக்கு உங்க அண்ணனை கூட்டின்னு வரேம்மா. போங்கம்மா, உள்ள போய் படுங்கம்மா. டேய் வாடா வாடா, தலக்கான எலுமா எலுமா, உள்ள போம்மா. போங்க போ உள்ள. போ, உள்ள போ. ஏமா, உங்க அண்ணன் வந்துட்டாரு, வாங்க.
வாங்கம்மா வாங்க வா. மணி அண்ணனை பாரு எவ்வளவு ஸ்டைலா இருக்காருன்னு. செல்லுங்களா எப்படி இருக்கீங்க? அண்ணா வாண்ணா வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் வந்துட்டேன். சந்தோஷம் தானம்மா? மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காங்க? வந்திருக்காங்களாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எப்படிமா இருக்கு? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கறாராமா? சீக்கிரம். நாய் கண்ணு நரி கண்ணு கொள்ளி கண்ணு எல்லா கண்ணும் எல்லா விட்டு போயிடணும். மா நல்லா இருக்கும். உள்ள கூட்டிட்டு போ. வானே உள்ள வானே. போனா அண்ணே அம்மா இந்த காஃபி. ஏமா தங்கச்சி சொல்லுங்கண்ணே. ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேம்மா. என்னன்னா? நான் தான் 12 வருஷம் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கேனா. நம்ம மாப்பிள்ளைங்களும் ஒருத்தர் சிங்கப்பூருக்கும் ஒருத்தர் மலேசியாவுக்கும் போயிருக்காங்க. இந்த விஷயம் ஏமா என்கிட்ட சொல்லல? அண்ணே எங்களை மன்னிச்சிடுங்கண்ணே. மறைச்சது தப்பு தானே. டேய் அவங்க தான் சொல்லல, நீங்க ஏன்டா மறைச்சீங்க? அண்ணே உங்ககிட்ட சொல்லாம அவங்கள அமிச்சது எங்க தப்பு தானே. எங்களை மன்னிச்சிடுண்ணே. தெரிஞ்சா நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு தானே நாங்க மறைச்சிட்டோம். இல்லம்மா அது வந்து சரவணா நீ 12 வருஷம், அவங்க வெறும் 3 வருஷம். சீக்கிரம் வந்துட்டு போறாங்க. உனக்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் இந்த வள்ளி காத்துட்டு இருப்பா மாமா. மச்சான் என்னடா மண்டபத்தை பார்த்தோன்னே பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான். டேய் மச்சான் இப்போதான் அவன் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கான். ஏன்டா பழசெல்லாம் பேசி ஞாபகப்படுத்துற? ஆமாடா மச்சான், அவன் அத்தை பொண்ணோட நினப்பு அவன் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே இருக்குடா. எனக்கு என்னடா, என் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க, எங்க மாப்பிள்ளைங்க நல்லா வச்சு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னடா சந்தோஷமா தான் இருக்காங்க. அண்ணா நீ எங்களுக்காக மெழுகா உருகி நாங்க நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா நாங்க சந்தோஷமாவே இல்லைன்னு. நீ கல்யாணம் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா தானே நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். புரிஞ்சுக்கோண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவ சொல்றது கரெக்ட் தானே. நாங்க சொல்றதை கேளுங்கண்ணா. நீங்க கல்யாணம் பண்ணா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். ஏன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கேட்டியா? உன் தங்கச்சிங்கெல்லாம் சந்தோஷமா இல்லடா. உனக்கு கல்யாணம் ஆனா தாண்டா அவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க. அடடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வரேன்னு சொல்லிட்டாங்களே. தண்ணி வேற கொண்டு வர மாட்டேங்கிட்டா. அடியே என்னங்க? தண்ணி கொண்டு வாடி. இதோ வரேன். இந்தாங்க. கொண்டா. தண்ணி கொண்டு வர இவ்வளவு நேரமா? கொண்டாந்துட்டேன்ல. இன்னைக்கு நம்ம பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வராங்க. பொண்ணை ரெடி பண்ணியா இல்லையா? யோ உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? எவனோ ஒரு பாய் சொன்னான்னு சொல்லிட்டு 12 வயசு வித்தியாசம் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியே. ஏய் சுமாரி, உனக்கும் எனக்கும் 30 வயசு வித்தியாசம். நாம 2 பேரும் குடும்பம் நடத்தல. 27 வருஷம் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய வைக்கல. என்னடி பேசுற? என்ன அது இல்ல இது இல்ல? தபார், என் பொண்ணுக்கு எது நல்லது பண்ணுமோ அது எனக்கு தெரியும். புரியுதா? இங்க பாரு, மாப்பிள்ளைய பத்தி நான் ரொம்ப நல்லா விசாரிச்சுட்டேன். அவங்க 2 தங்கச்சிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு அவரு கடமையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பொண்ணு பார்க்க வராரு. அப்படின்னா மாப்பிள்ளை எப்பேற்பட்ட ஆளுன்னு நீ பாத்துக்கோ. என்ன, என் பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான். யோ எதுக்கும் உன் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுக்கோயா. என்ன கேக்குறது? தோ என் பொண்ணே வந்துட்டாளே. செல்ல மக, அவ நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. அம்மாடி வாமா என் செல்லம். அம்மாடி, உனக்கு அப்பா நான் எது செஞ்சாலும் நல்லது தானே செய்வேன். உனக்கு நான் ஒரு அழகான மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். உனக்கு சம்மதமா இல்லையா? சம்மதம் தான்ப்பா. கேட்டுக்கோ. அடியே கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறியா?
அவனுக்கும் உனக்கும் 12 வயசு வித்தியாசம் இருக்குடி. கொஞ்சம் பார்த்து பேசுமா. அம்மாடி என்னம்மா? எனக்கு ஓகேதான்பா. கேட்டுக்க, கார் சவுண்டு கேக்குதுடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வந்துட்டாரு. ஓ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கயா. காப்பி தண்ணி ரெடி பண்ணியா? வணக்கம் வணக்கம். இல்ல, 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 இல்ல. ஏன்பா வர்றவங்கள நாங்க தான் வாங்க வணக்கம்னு சொல்லணும். நீ சொல்லிட்டு இருக்க. இல்ல நீங்க கேக்குற மாதிரி தெரியல, அதான் நான் கேட்டேன். ஆமா, தம்பி யாரு? நான் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? டேய், கனவு இழுத்து மூடுறா. இப்ப இந்த மாப்பிள்ளைய விட்டுற கூடாது. கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிரணும். நான் தான் மாப்பிள்ளையோட தோழன்னு சொல்ல வந்தேங்கயா. அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. தம்பி, அது என் பொண்டாட்டி. சாரி சாரி. இப்போ ஒருத்தி கிட்ட வாடி. அப்போ எங்களுக்கு வந்து மாப்பிள்ளைய எங்களுக்கு பிடிச்சி போச்சு. என் பொண்ணை மாப்பிள்ளைக்கு கொடுக்கறது முழு சம்மதம். மாப்பிள்ளை ஒன்றும் பேச மாட்டேங்கிட்டாரு. வணக்கம் சார். அதான் பேசிட்டாரு. அம்மா பொண்ணு வா வா வாமா. என்ன மாதிரி வெக்கம். இதான் என் மூத்த பொண்ணு பிரியா. ஏமா வணக்கம் சொல்லுவா. அம்மா, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னு சொல்லாம தான் இருந்தேன். ஆனா எனக்கு தான் ரொம்ப பிடிச்சு போச்சு இல்ல. அப்புறம் என்ன, எல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. ஐயா, சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணன் எங்களுக்காக மெழுகா உருகி. ஏமா எத்தனை வருஷமா உங்க அண்ணன் உருவேன்? அதான் பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்களே. போமா. கூட்டு போங்கடா, கூட்டு போடா முத. ஐயா ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். சரி தம்பி, சரி தம்பி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க ரெண்டாவது பொண்ணு என்னங்க பண்ணுது? இது மாமாவா? அது வந்து ரெண்டாவது பொண்ணு இப்பதான் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் படிக்குது. 5ஆம் கிளாஸ் தான் படிக்குதா? பாப்பா நல்லா படிக்க வைங்க. வரேங்க. வாங்க. பொண்ணு கேட்டுருவாண்டி நம்ம சின்ன பிள்ளைய. ஏய் இரு, என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கு? என்ன விஷயம்? இல்லடா, நேற்று அந்த பொண்ணை பார்க்க போனேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியணும்டா. ஏண்டா, பொண்ணு தான் எல்லார் முன்னாடியுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சேடா. நீயா போன் பேசி எதே போட்டு குழப்பி விட்டு போயிடாரா? இல்லடா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை போட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நீ திருந்த மாட்டே. சரி போடு போடு. யார் இது? ஹலோ 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 ஹலோ. ஹலோ, யாருங்க நீங்க? நான் தாங்க நேற்று பொண்ணு பார்த்துட்டு போனேன் இல்லையா, சரவணன். ஓ, எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணணும். ஏன் நாளைக்கு எதுக்கு? இன்னைக்கு மீட் பண்ணலாமே. அதான் நம்ம ஊர் செல்லியம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே மீட் பண்ணலாங்க. வந்துடலாமே. தேங்க்ஸ். என்னடா சொன்னா? டேய், என்ன நாளைக்கு தனியா வர சொல்லிக்கிறடா. என்ன சொன்னா? டேய், என்ன நாளைக்கு தனியா வர சொல்லிக்கிறடா. டேய், நாளைக்கு என்ன தனியா வர சொல்லிக்கிறடா. புரிஞ்சிருச்சு, நான் அங்க வரக்கூடாது அதானே? சரி, நான் இப்பே கிளம்புறேன். போடா. நண்பன்டா. என்னங்க? சாதாரணமா ஹீரோ தான் ஹீரோயினுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்னடான்னா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்ல. சரி வாங்க, வந்து உட்காருங்க. சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. ஆமா, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும்? ஏங்க, உண்மையிலே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களை தாங்க கேட்குறேன், உண்மையிலே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஏங்க ஏங்க இப்படி கத்துறீங்க? பின்ன கத்தாம பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும். இல்லைங்க, தேவதை போல இருக்கீங்க. நீங்க வந்து என்ன உங்க அப்பா அம்மா கட்டாயத்தின் பேர்ல ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கட்டாயம் இருக்குங்க, ஒரு காரணமும் இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க 12 வருஷம் கஷ்டப்பட்டு துபாயில போயிருந்த, அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னா அப்ப என்ன எப்படி பாத்துப்பீங்க? பாத்துக்க மாட்டீங்களா? பாத்துப்பங்க, எங்க அம்மா மாதிரி பாத்துப்பங்க. இப்ப புரியுதா நான் உங்களை ஏன் செலக்ட் பண்ணேன்னு? எனக்கு இனிமே இந்த கொடையே வேண்டாம். எனக்கு நீங்க போதும் சரவணா. கூடலூர் பொண்ணு குண்டு மல்லி கண்ணு குட்ட வச்சு பாரு ஊட்டி மலை தேடு இங்கே சதிராடுது
மாமா மாமா ம். இந்தாங்க காஃபி. மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும்? அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு உண்மையாவே ஓடி போயிட்டாளா இல்ல அக்காவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா மாமா? ஹேய், நீ சொல்றத பார்த்தா பிரியாவை நான் தான் கொன்னேன்னு சொல்லுவ போல. எனக்கு அந்த சந்தேகமும் இருக்கு மாமா. என்னடி நினைச்சிருக்க மனசுல? உங்க அக்காவை நினைச்சு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. பிரியா இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியலடி. செத்துலான்னு நினைக்கிறேன்டி. என்ன பார்த்து அப்படி கேட்டுட்டேடி. என்ன மாப்பிள்ளை, என்ன சத்தம், அத்தை, என்னாச்சு? இங்க பாருங்க அத்தை, உன் பொண்ணு என்னென்னவோ பேசுறா அத்தை. என்னடி நீ? மாப்பிள்ளைய நொந்து போயிருக்காரு, மாப்பிள்ளை கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க நீ? மா உனக்கு தெரியாதுமா, இவர் பண்ணிருப்பாருமா, இவர் அக்காவை சாவடிச்சிருப்பாருமா. விடுமா, சொல்றத கேளுடி. விடுமா, அவரை போடி. பத்தி உனக்கு மாப்பிள்ளை அந்த மாதிரி ஆள் கிடையாது. கேளுமா. போன்னு சொல்றேன்ல, போ. இதுக்கு மேலையும் இவளை நான் விட்டு வச்சேனா என்னோட கொலைதூர பயணம் நின்னுடண்டி. அதனால உன்னையும் கொன்னுறேன்டி. இந்த நேரத்துல எங்க போறாரு? இது வரைக்கும் 3 கொலை பண்ணிட்டேன். இன்னும் இருக்கிறது ஒருத்தி தான். அவளையும் கூடிய சீக்கிரம் கொன்னுடுவேன். அண்ணே, ம். என்னண்ணே ரத்தம் படிஞ்ச கத்திய தண்ணிக்குள்ள போடுற? யாரையாவது கொலை பண்ணிட்டு வரியாண்ணா? அண்ணா, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஆமாடி, கொலை பண்ணிட்டு தான் வரேன். கொலை பண்ணிட்டு தான் வரேன். அண்ணே, என்னண்ணே மிருக மாதிரி மாறிட்ட? அண்ணே வேணாண்ணே. அப்போ தேவி சொன்னது பிரியாவை கொன்னது நீதானா? ஆமா, நான் தான் கொலை செஞ்சேன். நான் ஏன் கொலை செஞ்சேன் தெரியுமா? தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? அவ எனக்கு துரோகம் பண்ணிருக்கா. சார் பிரியா விடுங்களா? ஆமா சார். டோர் நம்பர் 15 தானே? ஆமா சார். பிரியான்ற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு, கொரியர். ஓகே சார். யார் அனுப்பிச்சிருப்பா? யாருங்க அது வெளியே பிரியா பிரியா பிரியான்னு கத்திட்டு இருக்கிறது? அது ஒன்றும் இல்லைம்மா. பக்கத்து வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு. அவன் தெரியாம இங்க வந்துட்டான். அதான் திருப்பி அனுப்பிச்சிட்டேம்மா. ஓ, எனக்கு தான் வந்து சொன்ன நினைச்சேன். சரிங்க, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நம்பிக்கை துரோகி. நீ சமாளிக்கும் போதே நினைச்சேன்டி, என்ன செய்யறது? இருக்கடி உனக்கு. பிரியா, பிரியா. இதோ வரேங்க. என்னங்க சும்மா பிரியா பிரியான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, இந்த உட்கார் 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 வா. என்னங்க? இல்ல, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நம்ம கல்யாண நாள். ஏங்க, நமக்கு கல்யாணம் 7 நாள் தான் ஆச்சு. என்ன பிறந்த நாளா வந்துருச்சு உங்களுக்கு? அதுக்கு இல்லம்மா. அந்த பேட் எடு. எதுக்குங்க? எடு எடு, நான் சொல்ற மாதிரி எழுது. என்னங்க சொல்றீங்க? அன்புள்ள சரவணனுக்கு, நான் உன் கூட வாழ பிடிக்கல. எனக்கு இப்படி எழுத சொல்றீங்க? சும்மாதாம்மா, அப்புறமா சொல்றேன். எழுது எழுது. சரிங்க. நான் ஏற்கனவே விக்ரம் ஒருத்தனை லவ் பண்ணேன். என்னம்மா? எழுதுறா எழுதுறா. அதனால அவரு கூட வீட்டை விட்டு ஓடி போறேன். சும்மாடா சும்மாடா, எழுதுறா எழுதுறா. சரி. என்னோட அப்பா அம்மா தங்கச்சி என்ன தேட வேணாம். என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க, எதுக்குன்னு சொல்லுங்க. ஏய், இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் டே.
ஏப்ரல் ஃபூலா? ஆமா, அவங்கள ஏமாத்துறதுக்கு செய்யறது. அப்படி இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இல்லையா? சப்போஸ் அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா? அதெல்லாம் அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீ எழுது. நீ என்ன பண்ற? அங்க போய் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க போ. சரிங்க, உங்களுக்காக ஒளிஞ்சுக்கிறேங்க. பிரியா, உள்ள போறேன். பேட கொடு. எதுக்குங்க? இருக்கட்டு, கொடுத்துட்டு போ. போ போ. பிரியா, என்னங்க? நம்ம ஷாப்பிங் போலாமா? சரி, எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். கேக் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன். Dress வாங்கி தரேன். அப்பா ஓகே. ஏண்டி என்கிட்டடி நடிக்கிற? இருக்கடி உனக்கு. ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்பா, நடிகர் திலகமே, உன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த பூமியில யாரும் பிறக்க முடியாதுடி. நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு தெரியலங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போறதா? வீட்டுக்கு போறது நான் மட்டும்தான்டி. நீ எங்க போற தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு. நீங்க என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்புற அளவுக்கு அப்படி நான் என்னங்க பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணியா? துரோகம் பண்ணிட்டியே. என்னை விட்டு இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கியே. சரவணா, தப்பு தப்பா பேசாதீங்க. நான் அவ்வளவு கீழ்த்தரமானவ இல்ல. உங்களுக்கு எனக்கு 12 years டிஃபரெண்ட் இருக்கு. அத கூட நான் பார்க்காம உங்களோட உண்மையான மனசை மட்டும் நான் நேசிச்சேன். உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாருங்க. நானும் தாண்டி உன்னை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? பெத்தவளோட உன்னை தாண்டி நேசிச்சேன். உனக்காக தாண்டி இந்த வீடு கூட வாங்கினேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன்டி. எனக்கு துரோகம் பண்ணி என்ன கொலைகாரனை ஆக்க வச்சுட்டேடி. ஏண்டி ஆம்பளை சொகத்துக்கு அலையற? சரவணா, வேண்டாம். இதோட உங்க பேச்சை நிறுத்திக்கோங்க. நிறுத்துறேன்டி. மொத்தமா உன் பேச்சை நிறுத்துறேன்டி. அண்ணா, இது தப்புன்னு அநியாயமா பிரியாவை இப்படி கொன்னுட்டேனே. எப்படின்னா இது இப்படி என்ன பண்ண? எல்லாரையும் என்னென்ன பண்ண சொல்லுன்னு தப்புன்னு. எனக்கு யார் எதிரா வந்தாலும் போதும், உங்களையும் நான் கொல்லுவேன். தப்பு பண்ணாத அண்ணே. இல்ல இல்ல, இத நான் சும்மாவே விட மாட்டேன். சும்மாவே விட மாட்டேன். அண்ணே, சொன்னா கேட்க மாட்டேன். அண்ணா விடு, விடுனே. போ உள்ள. அண்ணா விடு. வேலை முடியற வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும். அண்ணா, நீ செய்யறது தப்புனே. விடுனே. அண்ணா, அண்ணா சொல்றத கேளுனே. டேய், ஏழுமலை வட்டி கொடுத்தானடா? அண்ணே, அவன் வட்டியும் கொடுத்துட்டான், வட்டியோட சேர்த்து அசலும் கொடுத்துட்டானே. யார கேட்ட அசல வாங்கின? டேய் டேய், வட்டி 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 மட்டும் தாண்டா வாங்கணும். அசல எப்ப வாங்கணும்னு நான் தாண்டா முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ண கூடாது. டேய், கொடைய ஒழுங்கா புடுறா. அண்ணா, ஒழுங்கா தானே பிடிக்கிறேன். அது எனக்கு தெரியாதா? எங்க போனாங்க தடி பசங்க? அண்ணா வணக்கம். எங்கடா போனீங்க? அண்ணா, வட்டி வாங்க தானே போனேன். டேய், அண்ணே, வட்டி எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்கல்ல? எல்லாரும் கரெக்டா கொடுத்துட்டாங்கண்ணே. நம்ம மேல எப்போதும் ஒரு பயம் இருக்கணும். பின்ன இருக்காதானே? அண்ணே, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சுண்ணே. என்னடா மிஸ்டேக்கு? அது ஒண்ணும் இல்லண்ணே. துபாய் போனான்ல அந்த செல்வி புருஷன், அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டானே. ஐயோ ஐயோ, டே டேய், யாருக்கிட்ட அசல வாங்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்கிட்ட போய் வாங்கிருக்கீங்களடா. டேய், வட்டி மேல வட்டி போட்டு அந்த குட்டிய பிக்கப் பண்ணலான்னு பார்த்தனேடா. பாவீங்களா, கெடுத்துட்டீங்களடா. அவன் புருஷன் துபாயில இருந்து பணத்தை அனுப்பிட்டான், அதான் அசல் வட்டியும் கொடுத்துட்டா. காளமாடு வாங்கி சுத்திக்கிட்டு இருந்தான். நான் அப்பவே அவளை பிக்கப் பண்ணிருக்கணும்.
சரி போயிட்டு போகட்டும், நான் அப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். இப்ப என்னடானா அவன் அடிக்கடி பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கானாடா துபாயில இருந்து. இப்ப எப்படி அவளை பிக்கப் பண்றது? இதை விட கூடாதுடா. டேய் போன குறா குறா. என்ன இந்த வட்டிக்கார ஆறுமுகம் எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. அத்தை இப்பதான் அத்தை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அசலும் வட்டியும் கொடுத்துட்டு வந்தேன். பேசி என்ன சொல்றான்னு பாப்போம். என்னன்னே தெரியலையே. ஹலோ சொல்லுங்கண்ணா. என்னம்மா செல்வி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. அசலை கொடுத்துட்ட, வட்டியை எவன் கொடுக்கறது? இப்பதானே நான் அசலும் வட்டியும் கொடுத்துட்டு வந்தேன். அண்ணா இப்ப போயிட்டு வட்டி பாக்கி இருக்குன்னு சொல்றீங்களேண்ணா, இதெல்லாம் அநியாயமா தெரியலையாண்ணா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் உன் வீட்டுக்கு வர்றேன், வட்டியை தர்ற. வட்டியை தரலன்னு வச்சுக்கைய. ஏய் போலாமாடா செல்வி வீட்டுக்கு? வாங்கடா. அத்தை பார்த்து இறங்குங்க அத்தை, பார்த்து. பார்த்து போமா. செல்வி அத்தை என்னம்மா துணியெல்லாம் இங்க வச்சுட்டு நீ பாட்டுட்டு போற? இந்த இதையும் எடுத்துட்டு போய் தவ. இதோ வரேன் அத்தை. வா. என்ன செல்வி, வீட்டை நல்லா பூட்டிட்டு போயிட்ட போலக்கு. குடும்பமே இங்கேதான் இருக்கீங்க போல இருக்கு. ஏம்மா அசலை குடுத்தியே, வட்டியை குடுத்தியா? அண்ணே நான் கொடுத்துட்டேனே. அதான் அசலும் வட்டியும் கொடுத்துட்டோமே, இதுக்கு மேல என்னப்பா வட்டி? எங்க குடுத்தீங்க? என் மவனே துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்புறான், வட்டியை முதல்ல கொடுத்தது இப்படி இல்லைன்னு சொல்றேப்பா, இதெல்லாம் நியாயமா? இந்த பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் வட்டி வரல. எனக்கு இப்பவே இங்கேயே வட்டி வரணும். அண்ணே இப்படி எல்லாம் பண்ணி அநியாயம் பண்ணாதீங்க அண்ணே. ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. வட்டி வரணும். விடுப்பா அவளை, என் மருமகளை போயா. விடுப்பா. எனக்கு வட்டி வந்தாகணும். ஐயோ அநியாயம் பண்றானே, இத கேட்க யாரும் இல்லையா? ஏய் யாரா நீ ஹீரோ மாதிரி வந்து நிக்கிற? எனக்கு வட்டி கொடுக்கணும். நீ குடுப்பியா? ஏப்பா வட்டியை முதல்ல இருந்தா கொடுத்துட்டோமேப்பா. வட்டிக்கு கொடுத்தா தப்பு. ஏய் வாங்கடா வாங்கடா ஓடுடா. ஏய் நான் விட மாட்டேன். ஏய் உடைய குறா வென்று. சீக்கிரம் போடா. ஏய் வாங்கடா. ஏய் இப்ப வாடா. வா வாடா. வாடா வா. உன்னை என்ன பண்றேன் பாறா. வாடா. ஏய் வாடா வாடா. ஏய் வாடா. வாடா. கொன்னே போட்டுடா. வாடா. வாடா வாடா. ஏய் வாடா. வாடா. வாடா வாடா வாடா. ஏய் ஏய் நம்ம வாடா வாங்கடா. ஏய் வாடா. வாங்க. விட கூடாதா. அப்பா ஐயோ.
உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்ல. இங்க பாருமா, இனிமே ஜென்மத்துக்கு உங்க வீட்டு பக்கம் வரமாட்டான் அவன். ரொம்ப நன்றிண்ணே. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து செத்துட்டு இருந்தேனே நானு. வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களே, அவங்க எந்த கவலையும் இல்லாத இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமாம்மா? உன்ன மாதிரி மனைவி அமைஞ்சதுனால தான்மா. கஷ்டப்படுறவங்க எல்லாருமே யாருக்காகமா கஷ்டப்படுறாங்க? அதை உணர்ந்திருக்கியே, அது போதுமா. உங்க மருமக உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களாமா? என் மக கூட அப்படி பாத்துக்க மாட்டா. என் மருமக ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. எந்த குறையும் இல்லாம அவ்வளோ நல்லா பாத்துக்கிறா. அம்மா, தங்கச்சி, என்னைக்கு இருந்தாலும் இந்த அண்ணனை கூப்பிடுமா. நீ எதுக்கு கவலைப்படாது. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? மொத்தம் 5 பேர் ஃப்ரெண்டா? ஓகே. அந்த 5 பேர்ல அவங்கவுங்க மனைவி போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேனே, அவங்க கிட்ட எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? பண்ணியிருக்கீங்களா? ஓகே, எஸ். அப்ப 3 பேர் அவங்க மனைவிங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே. இப்ப மிச்சம் 2 பேர் யாரு இருக்காங்க? சரவணன். ஓ, ரைட் ரைட் ரைட். இன்னும் மிச்சம் இருக்குது ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான். ஓகே. எப்படி அண்ணே விசாரிக்காம பொண்ணை கொடுத்தான்? ஏமாந்துட்டான். அப்ப இந்த கொலையெல்லாம் செஞ்சது சரவணன் தான். இத்தனை கொலையும் பண்ணினது ஒரே ஒரு ஆளுதான். யோ, வண்டி அடியா. ஓகே தான். வா, எங்க வராம போயிருவேன்னு நினைச்சேன். வா வா வா, சீக்கிரமா ஏறு. சீக்கிரம் கிளம்புடா. என்னடா ஆச்சு இந்த டைம்ல? என்னடா இது? போச்சு, யாராச்சும் பாத்துற போறாங்க. இரு, அவசரப்படா. சீக்கிரம் வாடா. பாத்துட்டு தானே இருக்கேன். என்னடி பண்ற? யாரே போன்ல? தூரத்துல இருக்கிறவன் என் புருஷன்டா. ஆமா, துபாய்ல இருக்கிறவன் இங்க டபக்குன்னு வர போறான். சீக்கிரம். இப்ப பாரு, வண்டி கிள்ளி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் எடு. யாராச்சும் பாத்துற போறாங்க. சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ. ஐயோ, இப்ப என்ன ஆச்சு? இரு இரு பாக்குறேன். போச்சு, மாட்டிக்க போறோம். ஐயோ, உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. ஊர்க்காரங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன வெட்டியே போட்டுருவாங்க. யாரும் வரல. நான் இரு பாக்குறேன். அங்க ஒரு வண்டி வருது பாரு. ஹலோ, நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க. ஸ்டாப் ப்ளீஸ், நிறுத்துங்கண்ணா. வா வா, சீக்கிரம் ஏறு. ஓ, ரொம்ப நன்றி சார். எப்படியாச்சும் இந்த ஊர் எல்லையை தாண்டி பஸ் ஸ்டாப்ல விட்டுடுங்க சார். அதுக்கு தானே வந்திருக்கேன். ஐயோ, என்ன சார் இதெல்லாம்? ஐயோ,
ஏன் சார் சுட்டீங்க? நாங்க என்ன பண்ணோம்? சுற்றாத சுற்றாத ப்ளீஸ், என்ன சுற்றாத ப்ளீஸ். வேணாம் வேணாம் ப்ளீஸ், வேணாம் வேணாம். யாரடி அவன்? அவரு ஏய், அவரு புருஷன் மட்டும் சொல்லிடாத. அவன் உன் கள்ள புருஷன் தானே? இல்ல இல்ல, அவன் என்ன லவ் பண்றான். ஓ, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னடி லவ் வேண்டி கிடக்கு? புருஷனுக்கு துரோகம் பண்றியா? உன் புருஷன் எங்கடி இருக்கான்? உன் புருஷன் எங்க இருக்கான்? துபாயில இருக்காரு. ஓ, துபாயில இருக்கானா? அதுக்கு தான் நீ தப்பு பண்ணிட்டு இருக்கியா? இல்ல இல்ல இல்ல, அவன் தான் என்ன லவ் பண்ணான். உன்னை பாக்குறதுக்கு அவன் எவ்வளவு வருஷம் துடிச்சு உன்னை தேடி வருவான். அவனுக்கு என்னடி வச்சிருக்க? நீ மிச்சம் வச்சுக்கிறது என்ன தெரியுமா? கருப்பு மட்டும் தாண்டி. உனக்கு எத்தனை குழந்தைங்க, எத்தனை பேர், என்ன பண்றாங்க? ஒரு பையன் தான். அவன் எங்க இருக்கான்? அம்மா வீட்ல இருக்கான். நீ தப்பு செய்யலாமேடி. இல்ல. உனக்காக எல்லாம் செய்யறா இல்ல அவனுக்கு. நினைச்சு பாத்தியாடி? ஏண்டி தப்பு மேல தப்பு பண்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? சார். வண்டி அடியா. ஓகே சார். நான் வீட்டுக்கு முன்னாடி இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார் கேட்டு ஓப்பனில் தான் இருக்கு சார். சரி சரி, உள்ள போய் பாரு. யாராச்சும் வாங்களே. யோ, அங்க சத்தமா இருக்கு, என்னன்னு பாரு. யாராச்சும் இருக்கீங்களா? சார் பூட்டி இருக்கு. என்னது பூட்டி இருக்கா? ஆரம்பிங்க, இந்த பூட்டை உடைங்க உடைங்க. ஹெல்ப் பண்ணுங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஓபன் பண்ணுங்க. என்ன என்னாச்சுமா? என்னாச்சு? எங்க அண்ணன் தான் சார் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டான். எதுக்குமா உங்க அண்ணன் உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்கான்? சார், பிரியாவை கொண்டதே எங்க அண்ணன் தான் சார். என்னது? பிரியாவை கொண்டது உங்க அண்ணனா? இல்லாம எங்க அண்ணியோட தங்கச்சி தேவியையும் தேவியா கொல்றதுக்காக எங்க அண்ணன் பிளான் பண்ணிருக்காரு சார். உங்க அண்ணன் பிரியாவை மட்டும் கொலை பண்ணலமா, இது வரைக்கும் பிரியாவோட சேர்த்து 5 கொலை பண்ணிருக்கான். இப்போ 6வது கொலையா தேவியை கொலை பண்ண போயிருக்கான். சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார். யோ வாயா. எதுக்கு மாமா இப்ப சிரிக்கிற? தெரியுண்டி எனக்கு, நீ என் பின்னால வருவ. நீ வரணும் தான்
தெரியாத மாதிரி நடிச்ச நானு. என் லட்சியம் நிறைவேறணும்னா நீ சாகனடி. அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க வர வச்சேன்டி. இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. சரவணன், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. 5 கொலை பண்ணிட்டேன். என்கிட்ட கொடுத்துருங்க. இன்னும் ஒரே ஒரு தான் பாக்கி. அவளையும் கொல்லாம விட மாட்டேன். சரவணன், நான் சொல்றத கேளுங்க. தலையிடக்கூடாது. சொல்றத கேளுங்க. தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. சொல்றத கேளுங்க. அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க. சரவணன், நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்க மனைவி பிரியா உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. தேவையில்லாம அவங்கள கொன்னுட்டீங்க. பிரியாவை கொன்னது மூலியமா 6 கொலையை நீங்க செஞ்சிட்டீங்க. சரவணன், நீங்க உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துச்சுல, அந்த கொரியர் என்ன தெரியுமா? உங்களோட ஓல்டு டோர் நம்பர் 15. ஆனா அடுத்த தெருவில் இருக்க நியூ டோர் நம்பரும் 15. இந்த நியூ டோர் நம்பருக்கு வர்ற கொரியர் உங்க டோர் நம்பருக்கு மாறி வந்துருச்சு. அந்த குழப்பத்தை நீங்க தீர விசாரிக்காம உங்க மேல அன்பும் பாசமும் உயிரே வச்சிருந்த உங்க மனைவிய அநியாயமா கொன்னுட்டீங்களே சரவணன். ஐயோ பிரியா, அநியாயமா கொன்னுட்டேனடி. ஐயோ அம்மா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேனடி. பிரியா, பிரியா. சரவணன், எந்திரிங்க.